பாப்பாவுக்கு ஃபீவர். இங்கே வச்சுருந்தேன், இங்கே உட்காந்து சாப்பாடு கொடுத்துட்ருந்தேன். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ட்ரே ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து நகட்டி நெய் பாத்திரத்தெலாம் கொட்டை போயிட்டு, எண்ணெய் பாத்திரம்லாம் கொட்டை போயிட்டு, இந்த நல்லெண்ணெய்க்கு ஏன்னா வாங்கிட்டு தரவே மாட்டேன்ட்டா. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொஞ்சமாக சாப்பிட்டா. சரி காய்ச்சல் எதுவுமா குழந்தை சாப்பிடணுமேனு சொல்லி நானும் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ட்ரெயிலாம் எடுத்து தூக்கி வச்சுட்டேன். இவன் முதல்ல சாப்பிட்டா போதும்ப்பான்னு. இது 2வது தடவை நடந்துச்சு. முதல் தடவை பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருந்தாலும் உட்கார வச்சேன். இப்படியே தான் விடுது. என்னடா ரொம்ப நாள் ஆச்சு பாப்பாவுக்கு காய்ச்சல் வரலேன்னு பார்த்தா, அதாவது வரலையேன்னு நல்லா நினைக்கல. ரொம்ப நாள் ஆச்சு காய்ச்சல் வந்து. அப்படி ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா அவளுக்கு அடிக்கடி நடக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் வந்துடும். இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். சரி இப்போ பரவாயில்ல பிள்ளை அப்படின்னு நினச்சா திருப்பி காய்ச்சல் வந்துருச்சு. ஓரளவு மைனராக தான் இருக்குது. 2 தடவை மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கும் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். பாப்பா இப்போ ஓகேவாக தான் இருக்கா, கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கா, டல்லாக இல்லை. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. டெய்லி எப்படி போகுதுன்றதுலாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சிரிப்பாக தான் வரும். ஒரு நாள் அம்மா பொண்ணு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்போம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழுதுட்ருப்போம் 2 பேருமே. அக்கா தங்கச்சியோட மோசமாக போகுதுங்க. அதெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டாடா.